கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்து அவருடைய பிரதான கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட உண்மை உள்ளவர்கள் என்கின்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 வசனம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் வாலிபனாகிய அந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். தன்னுடைய வயதான காலத்தில் தன்னுடைய காலம் நெருங்கிடுச்சு. ஆகவே அவர் தன்னுடைய இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம் என்கிற இந்த சூழ்நிலையில் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களை எழுதுகிறார். இந்த 2ஆம் நிருபத்தில் உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவி என்று அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தேவனுடைய இந்த சத்தியமானது, சுவிசேஷமானது யாருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உண்மையுள்ள மனிதர்களிடத்திலே இதை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பாரப்படுறார். அவருடைய இறுதிய பாரத்தை அவர் இந்த கடிதத்தின் மூலமாக தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவி. அப்போ ஒரு தேவனுடைய சபையில் நாம் யாரை நம்பி ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா உண்மை உள்ளவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும். தேவன் வெற்றியாளர்களை தேடலை, உண்மை உள்ளவர்களை தேடுகிறார் என்று சௌரன் பால் சுதாகர் அடிக்கடி சொல்லுவாங்க. தேவன் யாரை தேடுறார் அப்படின்னா வெற்றியாளர்களை அல்ல, உண்மை உள்ளவர்களை தேடுறார். அப்போ தேவனுடைய சபையில் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பவுல் சொல்கிறாரு, மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். அது ஒரு அடிப்படை. தேவன் யாரை நம்பி பொறுப்புகளை கொடுப்பார், யாரை நம்பி உக்ரான ஊழியங்களை கொடுப்பார், சபை பொறுப்புகளை யாருடைய கரங்களில் கொடுப்பார் அப்படின்னா உண்மை உள்ளவர்களுடைய கரங்களில் கொடுப்பார். அப்போ நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் தேவன் நம்மை நம்பி பொறுப்புகளை கொடுக்க முடியும். ஆக அப்போஸ்தலனாகிய பவுலே அதை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, தேவன் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் ஏன் பவுல் அவருடைய கையில் இந்த ஊழியத்தை கொடுத்தார் அப்படின்னா பவுல் அதை உண்மையாக செய்வார்னு சொல்லி எண்ணி நம்பி ஆண்டவர் அந்த பொறுப்பை அவர் பவுலுடைய கையில் கொடுக்கிறார். தேவன் நம்மளை நம்பி கொடுக்குறாரு, நாம் அதை ப்ரூவ் பண்ணணும். ஆண்டவரே உண்மையுள்ளவன் நம்பி நீங்கள் இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க, நான் உண்மையுள்ளவனாக நடந்து நாம் அதை நிரூபித்து ஆண்டவர் நம்மளை நம்பினதுக்கு ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்துகிறவங்களா, உண்மை உள்ளவர்களாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவங்களாக காணப்பட வேண்டியது அவசியமாகவே உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி தேவன் ஊழியங்களை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பொறுப்புகளை, உத்தரவாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த நாளில் நம்ம யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவோடு தான் இருந்தான். ஆனால் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தானா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வேதனை, அது மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியமாக இருக்குது. ஆண்டவரோடு கூட அவன் ஊழியம் செய்தான், சாப்பிட்டான், படுத்து தூங்கினான், ஊழியத்துக்காக பல இடங்களுக்கு போனான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா அவன் உண்மை உள்ளவனாக இல்லை. அப்போ உண்மை உள்ளவர் ஒரு உக்ரானக்காரனாக நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. லூக்கா 12 அதிகாரத்தில் 46 வசனத்தில், லூக்கா 12 அதிகாரம் 46 வசனத்தில், அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். தேவன் நம்மளை நம்பி பொறுப்புகளை, உத்தியோகங்களை, ஊழியங்களை நம்ம கொடுக்கும் பொழுது தேவனுடைய பொறுப்புகளை நம்ம உண்மையாக நிறைவேற்றணும். இந்த லூக்கா 12 உண்மையில்லாத ஒரு ஊழியக்காரனை பார்க்குறோம். அப்போ எஜமான் நினையாத நேரத்தில் எதிர்பாராத வேலையில் வரும் பொழுது இவனுடைய உண்மையில்லாத தன்மையை பார்த்து அவனை கடினமாக தண்டித்து உண்மையில்லாதவர்களோடே பங்கை நியமிப்பான் என்று வாசிக்கிறோம். அப்போ உண்மை உள்ளவர்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு பங்கு, பலன், ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. உண்மை இல்லாதவர்களுக்கான ஒரு தண்டனை, பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. உண்மை உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா அதுக்கான பலனை கொடுப்பாரு.
உண்மை இல்லாமல் இருந்தானா அதற்கான தண்டனையை கொடுப்பார். அப்போ எங்கள் லூக்கா 12:46 உண்மை இல்லாதவர்களோட பங்கை நியமிப்பான். உண்மை இல்லாதவங்களுக்கு என்னெல்லாம் தண்டனை உண்டோ அவைகளுக்குள்ள தண்டனையை இந்த உண்மை இல்லாத ஊழியக்காரன் வாங்க போகிறான்னு சொல்கிறார். ஆண்டவரே சொல்கிறார். அப்போ உண்மை இல்லாத ஒரு நிலைமை மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிவிடும் என்று நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய நஷ்டம் அடைந்த ஒரு நபராக இந்த யூதாஸ் காரியத்தை இருக்கிறார். இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் தெளிவாக அறிஞ்சு வச்சுருந்தார். 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனால் அந்த 12 சீஷர்களில் யூதாஸ் காரியத்தையும் ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார். வேறு யாரும் வந்து சேர்க்கலை. ஆண்டவருக்கு தெரியாமல் வந்து அவன் சேரலை. ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார். ஆனால் அந்த யூதாஸ் காரியத்தை தேவன் கவனிச்சுட்டே இருக்கிறார். எப்படி இருக்கிறான் பாருங்கள். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 64ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 64ஆம் வசனத்தில் தம்மை விசுவாசியாதார் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதல் இயேசு அறிந்திருந்தார் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் பாதையில் யூதாஸ் காரியத்தை கூட அவர் சீஷனாக சேர்த்து வச்சிருந்தா கூட அவர் அவனுடைய உண்மைத்தன்மையை அவர் சோதித்து பார்க்கும்போதெல்லாம் அவன் உண்மை இல்லாதவனாகவே காணப்படுறான். ஆண்டவர் மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் என்று நம்ம யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நான் இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத என்னால் அறிய முடியாது. ஆனால் தேவனுடைய விசேஷித்த ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா உள்ளத்தில் இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நாம் உண்மை உள்ளவங்களா இல்லையாங்கிறத நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அவர் அறிந்திருக்கிற தேவன். இப்போ யூதாசை அவர் தெளிவாக ஆதி முதல்ல அவர் அறிந்திருந்தார். அவன் உண்மை இல்லாதவன் காட்டி கொடுக்க போகிறவன் என்று சொல்லி. ஆனால் அவனுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் அவனுக்கு கிருபையின் நாட்களை கொடுத்தார். அவன் மனம் திரும்பும்படியாக அவன் உண்மையுள்ளவனாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு 3.5 ஆண்டுகள் கர்த்தர் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினானா அப்படின்னா பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப பரிதாபமான காரியம் என்னென்னா அவன் மேலும் 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 கேடுபாடுகளுக்கு நேராகத்தான் அவன் போனானே ஒழிய உண்மைக்கு நேராக அவன் திரும்பவில்லை என்று நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டாருங்கிறத அதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? ஆவியிலே கலங்கி துயரமடைந்து சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், சாட்சியாக சொல்கிறேன். ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 முறை தான் ஆவியில் கலங்கி துயரமடைந்தார் என்று அவரை குறித்து சுவிசேஷத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று எங்கே அப்படின்னா லாசரு கல்லறைக்கு முன்னால் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியிலே கலங்கி துயரமடைந்து ஆண்டவர் கண்ணீர் வடித்தார் என்று பார்க்குறோம். அங்கே இருக்கிற எல்லாரும் அழுகிறத கண்டு அவர் ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். லாசருடைய மரணம், லாசருடைய கல்லறைக்கு முன்னாக நின்று கொண்டு ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். 2வது சம்பவம் இந்த யோவான் 13:21 ஆவியில் கலங்கி துயரமடைகிறார். என்ன தெரியுமா? உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். எவ்வளவு கர்த்தருக்கு வேதனையை கொடுத்த ஒரு காரியம். அவர் ஆவியில் கலங்கி துயரமடைகிற ஒரு காரியமாக இருந்திருக்குமானா அது எவ்வளவு தூரம் கர்த்தரை பாதித்திருக்கும், வேதனைப்படுத்தியிருக்குங்கிறத அங்கே பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு ஆவியில் கலங்கி துயரமடைந்து சொன்ன அந்த வார்த்தைகள் அது கர்த்தருடைய வேதனையை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அப்பமாவது அந்த யூதாஸ் மனம் திரும்பி இருக்கலாம் இல்லையா? அவன் தொடர்ந்துங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய
யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், அவனுடைய சகவாசம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தரோடு தான் இருக்கிறான், அவரோட தான் அவன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அந்த காணிக்க பணப்பையெல்லாம் அவன் கையில் வச்சிருக்கிறான். ஆண்டவர் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் போய் பர்ச்சேஸ் பண்ணி ஜாமான்களை வாங்கிட்டு வர்றவனாக இருக்கிறான். ஆனால் அவன் எங்கே போகிறான்? பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய். இந்த பிரதான ஆசாரியர்கள் யார்? அன்னா காய்பா. இவங்க யார்? கர்த்தருக்கு விரோதமாக அவரை கொலை செய்கிறதுக்கு திட்டமிடுறவங்க, அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று சொல்லி கொலை வெறியோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க. கர்த்தரை நேசிக்கிறவன் கர்த்தரோடு இருப்பான். அவன் கர்த்தரோடு இருந்தான், அவனுடைய இருதயம் கர்த்தரோடு இல்லை. அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தரை யார் பகைக்கிறார்களோ, ஆண்டவரை யார் வெறுக்கிறாங்களோ, ஆண்டவரை யார் எதிர்க்கிறாங்களோ, யார் கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட போய் சேருகிற ஒரு பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் அந்த மத்தேயு 26:15 என்ன வாசிக்கிறோம்? நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பிரதான ஆசாரிய இடத்துல போய் என்ன கேட்குறான் பாருங்க, நான் அவரை காட்டி கொடுக்குறேன், நீங்கள் அவரை கொலை செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவரை அழிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு என்ன கொடுப்பீங்க? பாருங்க, ஆண்டவரோடு இருக்கிறான். பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் அந்த கேள்வியை பேதுரு கேட்குறார். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி, நித்திய ஜீவன் கிடைக்கும், 100 மடங்கு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் இவனுக்கு தெரியலை. மரணத்துக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்தில் போய் கிடைக்கிறது அது யாரு கண்டா? இன்னைக்கு உயிரோடு இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் யூதாசனுடைய நோக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? பாருங்கள், பேதுரு மேன்மையான அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். அது போதும் ஆண்டவரே, நன்றியோடு இருந்தார். ஆனால் யூதாஸால் அந்த பதிலில் திருப்தியாக இருக்க முடியலை. அவன் போய் எனக்கு என்ன, நான் காட்டி கொடுக்குறேன், அவரை கொலை செய்யணும்னு தானே நினைக்கிறீங்க, உங்கள் பிளானுக்கு நான் ஒத்து வர்றேன், எனக்கு என்ன கொடுப்பேன்? 30 வெள்ளிக்காசுன்னு அங்கே பேசுகிறாங்க. வாசிக்கிறோம் அந்த மத்தேயு 26:16 அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அது முதல் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு சமயம் பார்த்துருந்தவன். பாருங்கள், ஆண்டவரோட ஊழியத்துக்கு போகிறான். ஆண்டவருடைய வாஞ்சை என்ன? அந்த ஊரில் சுவிசேஷம் அறிவிக்கணும், இந்த ஊரில் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லணும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கணும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும். அவருடைய நோக்கம் பூரா ஊழியத்தில் இருக்குது. இவன் கூட போகிறான். இவனுடைய நோக்கம் என்ன? எங்கே வச்சு காட்டி கொடுக்கலாம், எங்கே காட்டி கொடுத்தா மாட்டிக்கிடாமல் நம்ம தப்பலாம், எங்கே வச்சு இவரை காட்டி கொடுத்தா ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், ஜனங்கள் எதிர்ப்புகள் இல்லாத இடம் எது? சிந்தை பூரா எங்கே இருக்குது பாருங்கள், உள்ளே தான் இருக்கிறான், கூட தான் இருக்கிறான். ஆனால் காட்டி கொடுப்பதற்கு சமயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு உண்மை இல்லாத ஒரு யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருக்கிற பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்குறோம். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவருடைய சிந்தை எப்படி இருக்குது? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொன்னார். இங்கே யூதாஸ் காரியத்துக்கு என்ன சிந்தை? காட்டி கொடுக்கிற சிந்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டி கொடுக்கலாம், எங்கே வச்சு காட்டி கொடுக்கலாம், எப்படி அந்த வெள்ளிக்காசை வாங்கலாம்? பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, உண்மையில்லாத ஒரு யூதாஸ். அவனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபம். அவன் 30 வெள்ளிக்காசை வாங்கினான், முத்தத்தினால் காட்டி கொடுத்தான் அவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு சிலுவை மரணம்னு உடனே பிலாத்து தீர்ப்பு கொடுத்த உடனே பார்க்குறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டோமே, பாவம் செய்தனேன்னு சொல்லிட்டு திரும்ப எங்கே ஓடுறான்? பிரதான ஆசாரியர்களிடத்தில் தான் ஓடுறான். எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு சமயம் எதிர்பார்த்துட்டு இருந்தான். அதுக்கான நேரம் வந்தபோது அவன் அதை கரெக்டாக தந்திரமாக செஞ்சுட்டான். 30 வெள்ளிக்காசு கிடச்சிட்டு. ஆனால் குற்ற மனசாட்சி, அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் அந்த பணம் அவனுக்கு திருப்தியை கொடுக்கலை. அப்போ அவன் மனசு அவனை வாதிக்குது. ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே, இப்படி அநியாயமாக நான் செயல்பட்டுட்டேனே. அவன் கண்களை சாத்தான் மறைச்சிட்டான். என்ன பண்ணுறவனே அவனுக்கு தெரியலை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியை தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் ஜெபித்ததை போல இந்த யூதாஸ் என்ன செய்கிறோன்னே தெரியாமல்
சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ளே அவன் மாட்டிக்கொண்டதை பார்க்குறோம். பாருங்கள், தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறோம், நம்ம தேவனுடைய ஜனங்களோடு இருக்கணும். மோசையை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்களோட துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். தேவனுடைய ஜனங்களை நேசிக்க முடியாமல், அவர்களுக்காக நம்ம அன்பு காட்ட முடியாமல் நம்முடைய இருதயம் கடினமாகி தேவனுடைய சபைக்கு விரோதமாக இருக்கிறவங்க, தேவனுக்கு விரோதமாக செயல்படுறவங்களோட கூட போய் இந்த யூதாஸ் காரியத்தை போல குறிப்பாக தேவனுடைய சபையை விட்டு பிரிஞ்சு போனவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களோட சபைக்குள்ளே இருக்கிறவங்க போய் தொடர்பு வச்சாங்கன்னா அவங்க இந்த யூதாஸ் காரியத்தை எப்படி வஞ்சிக்கப்பட்டு போனாலும் அதை போல் வஞ்சிக்கப்படுற நிலைமை. தேவனுடைய சபையை காட்டி கொடுக்குற, இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்றையும் தகவல் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் நாம் கிறிஸ்துவ சிலுவையில் அறைகிறதுக்கு ஏதுவாக, தேவனுடைய சபையை கட்டுறதுக்கு ஏதுவாக, தேவனுடைய சபையை இடிக்கிறதுக்காக இந்த யூதாஸை போல் உண்மை இல்லாதவர்களாக காட்டி கொடுக்குறவங்களாக மாறிடக்கூடாது. பாருங்கள், முடிவு என்ன? அவன் நாண்டு கொண்டு செத்தான். அந்த 30 வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு நாண்டு கொண்டு செத்தான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆவியில் கலங்கி துயரமடைஞ்சு சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். வேதனையோட துக்கத்தோட அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் பயங்கரமான ஒரு சாபமாக இந்த யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை அரண்மனையை விட்டு விரட்டுறான். சொந்த குமாரனுக்கு பயந்து வெறுங்காலோடு கூட அவன் அழுதுகிட்டு கண்ணீரோடு அந்த மலையில் ஏறிக்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருது, அகித்தோப்பேல் அப்சலோமோடு கூட அவன் கூட்டணி சேர்ந்துட்டான்னு. உடனே தாவீது வேதனையோட பெருமூச்சோட, ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவன் பெருமூச்சோடு அவன் கதறுறான். அந்த அகித்தோப்பேலுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி 2 சாமுவேல் 15-16 அதிகாரங்களில் வாசிக்கும்போது அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனையை சொல்கிறான். அதை அப்சலோம் கேட்கல. ஆகவே அவன் கோபத்தோடு என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு நாண்டு கொண்டு செத்தான்னு வாசிக்கிறோம். எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் பாருங்கள். அது வரைக்கும் தாவீதோடு இருந்தவன் சந்தர்ப்பம் வரும் பொழுது தாவீதுக்கு விரோதமாக ஆபத்தான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் தான் உண்மை உள்ளவங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, நம்ம அதிகமான போராட்டங்களில் இருக்கும்போது தான் உண்மை உள்ளவங்க நம்ம கூட நிற்பாங்க. உண்மை இல்லாதவங்க அந்த நேரத்தில் தங்களுடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்துவாங்க. இந்த அகித்தோப்பேல் தேவதூதனுடைய ஆலோசனையை போல் ஆலோசனை சொன்னவன் முடிவு என்ன ஆகிட்டு பாருங்கள், அவன் நாண்டு கொண்டு செத்தான். வேதாமத்தில் 2 பேர் நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று இந்த அகித்தோப்பேல். தாவீது பெருமூச்சோடு, ஆண்டவரே, அகித்தோப்பேல் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுன்னு சொன்னான். அகித்தோப்பேல் கதை முடிஞ்சிச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கி துயரமடைந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்தான். அந்த கதை முடிஞ்சுது. எவ்வளோ வேதனையோட. அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. தாவீது துக்கத்தோடு சொன்ன அந்த சாபம் அகித்தோப்பேலை அழிச்சு போட்டுட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கி பெருமூச்சோடு உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னான். அவனுடைய பாருங்கள், அது பிரயோஜனமாக இருக்க மாட்டேன். துக்கத்தோடு வேதனைப்பற்றக்கூடாது. நம்மளை நடத்துகிறவங்க வேதனைப்பற்றக்கூடாது. நம்மளை நடத்துகிறவங்க கண்ணீர் வடிச்சிடக்கூடாது. பெருமூச்சு வச்சு நம்மளை நிமித்தம் வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாதே என்று எபிரேய ஆக்கியன் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். சிலருடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய சுபாவமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, சபையில் யார் எதிர்ப்பாக இருக்கிறாங்களோ அவங்களோட தான் போய் சேருவாங்க. அதிகாரத்துக்கு ஏற்று நிற்பாங்க. தேவனுடைய சபையில் ஊழியர்களுக்கு விரோதமாக தான் அவங்க எப்போவும், அவங்களுடைய இருதயமே அப்படி ஒரு கடினமாகவே இருக்கும். அவங்க
அவங்க எதிர்க்கிறது மாத்திரம் இல்லை, சபைக்கு விரோதமாக யார் கலகம் பண்ணுறாங்களோ, சபையை விட்டு யார் பிரிஞ்சு போகிறாங்களோ அவங்களோட தான் போய் இவங்க சேருவாங்க. ஏன் தெரியுமா? பைபிளில் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? நீதிமொழிகள் 27:19, தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். ஒத்த இருதயம். சாலமோன் இன்னைக்கு எழுதியிருந்தா கண்ணாடியில் முகத்துக்கு முகம் ஒத்து இருக்குமா போலன்னு எழுதியிருப்பார். அந்த காலங்களில் கண்ணாடி கிடையாது. அதனால் தண்ணியில் பார்த்தா முகம் ஒத்ததை போல் ஒத்த இருதயம். அப்போ ஊழியத்துக்கு நல்ல வாஞ்சியாக இருக்கிறவங்க ஊழியம் செய்கிறவங்களோட சேருவாங்க. நல்லா ஆஸ்பத்திரியில் போய் நோயாளிகளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்களோட சேருவாங்க. சபையில் அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறவங்க, சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவங்க யாரோட போய் ஒன்றா சேருவாங்கன்னா, யார் சபையில் கலகம் பண்ணுறாங்களோ அவங்களோட போய் சேருவாங்க. யார் சபைக்கு விரோதமாக நிற்கிறாங்களோ அவங்களோட போய் சேருவாங்க. சபையில் யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட போய், ஏன் என்ன நடந்துச்சு, எப்படி பிரச்சனை பண்ணீங்க, நானும் அதே மாதிரி தான். மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்து இருக்கும், ஆனால் அவர்கள் பலப்படுவதில்லை. தேவனுடைய சபையை கட்டும்படியாக நம்பிக்கையோட சபைக்குள்ளே கொண்டு வராரு. ஆனால் தேவனுடைய சபைக்குள்ளே வந்து தேவனுடைய சபைக்கு உண்மை இல்லாமல் அவர்கள் தேவனுடைய சபையை கட்டுறதுக்கு பதிலாக இடிக்கிறவங்களாக இருந்தால், ஒருவன் தேவனுடைய சபையை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் மோதுமோ அவன் நசுங்கி போவான். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்போ தேவனுடைய சபைக்குள்ளே பயந்துருக்கணும். தேவனுடைய சபைக்கு விரோதமாக கலகம் பண்ணுறவங்களா, ஒழுங்கற்று நடக்கிறவங்களை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படணும். அப்படி அடையாளம் கண்டுகொள்ளணும். அந்த எதிர்க்கிறவர்களோட போய் சேருகிற, எப்படி யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியரோட போய் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டானோ, அதை போல் தேவனுடைய சபைக்கு விரோதமாக பேசுகிறவங்க, விரோதமாக செயல்படுறவங்க, விரோதமாக குற்றச்சாட்டுறவங்க, குறை சொல்கிறவங்க, அவங்களோட போய் சேர்ந்தோன்னு சொன்னால் அது நிச்சயமாக பயங்கரமான ஆக்கினை தீர்ப்பை அது கொண்டு வருகிறதா இருக்கும். அதனால் கர்த்தர் தாமே மிக கவனமாக, மிக ஜாக்கிரதையாக அவருடைய பாதையில் போகணும். நான் யாரோட என்னுடைய இருதயம் ஒத்த இருதயமாக இருக்குது, சபைக்கு விரோதமாக கலகம் பண்ணுறவங்களுடைய, சபைக்குள்ளே இருந்து கொண்டு முறுமுறுக்கிறவங்க, சபைக்கு உள்ளே இருந்து கொண்டு குழப்பங்களை உண்டு பண்ணுறவங்களோட போய் நான் க்ளோஸாக இருக்கிறேன்னா, அல்லது தேவனுடைய சபையை கட்டுறவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவங்க, தேவனுக்கு பயப்படுகிறவங்களோட நான் சேர்ந்துருக்கிறேன்னா, ரொம்ப கவனமாக நம்மளை சிந்தித்து பார்க்கணும். நம்ம சிந்தித்து பார்த்தோன்னு சொன்னால் தப்பிச்சிடலாம். நமக்கு சிந்திக்காமல் இறுதிய கடினத்தில் யூதாசை போல போனோன்னா அந்த வஞ்சகத்தில் சிக்கி கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ பயங்கரம். யூதாஸுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சகவாசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாக்கியம். 12 சிங்காசனங்களில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கக்கூடிய இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்க வேண்டிய ஒரு யூதாஸ் எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு பாக்கியத்தை, சிலாக்கியத்தை பெற்றவன். ஆண்டவரோடு கூட வாழ்ந்த காலங்களில் அவன் பிறந்து வாழ்ந்தவன், அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவன். ஆனால் அந்த பாக்கியத்தை, சிலாக்கியத்தை எவ்வளவு தூரம் நஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் அவனுடைய தவறான ஐக்கியம், தவறான முடிவுகள், தவறான கண்ணோட்டங்கள். ஏன் ஆண்டவரை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை? ஏன் ஆண்டவரை வெறுத்தான்? ஏன் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் எழும்புனான்? அது அவனுடைய கண்ணோட்டம், அவனுடைய நோக்கம், அவனுடைய ஐக்கியம், சகவாசம் எல்லாமே தவறாக போனது. முடிவு கடைசியில் அவனுடைய வாழ்க்கையும் தவறான முடிவில் தற்கொலை பண்ணி சாகிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். இவ்வளோ மேலான சிலாக்கியம் இருந்தும் இவ்வளவு நஷ்டங்களை பெற முடியுமானா நம்முடைய தீர்மானம் உங்களை உருவாக்குகிறது. நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் வரப்போகிறீங்க. கர்த்தரோடு இருந்து கர்த்தருடைய உபதேசங்களை கேட்டாலும் நீங்கள் கீழ்ப்படியாமல் துணிகரமாக நடப்பீங்களானா அதனுடைய நஷ்டம் உங்களுக்கும், அதனுடைய சாபம் அது சந்ததி சந்ததியாக வரக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய சபையை கட்டுறவங்களாக இருப்போம், தேவனோடு சேர்ந்து இருக்கிறவங்களாக இருப்போம். கர்த்தர் தாமே நம் மூலமாக அவருடைய நாமத்தை மயப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் அநேக செய்திகளை கேட்க முடியும். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.